அப்போதெல்லாம் நான் சொல்வது 90 காலகட்டம். அப்ப பள்ளி விடுமுறை விட்டால் எங்கள் சொந்த ஊரான மதுரையில் உள்ள எங்க தாத்தா வீட்டிற்கு போவோம். அது ஒரு கிராமம். விடுமுறைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அந்த கிராமத்திற்கு செல்வது வழக்கம். நான் அப்போ அரைக்கால் டவுசர் சட்டை அணிந்த காலம் அது. 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே தனியாக ஊருக்கு சென்று வந்து விடுவேன். தேர்வு சமயத்தில் என் தாத்தா இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. அம்மாவும் அப்பாவும் உடனே ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். நானும் என் தம்பியும் தேர்வு எழுத வேண்டும் என்பதால் மதியத்திற்கு மேல் ஆள் விட்டு அழைத்துக் கொள்வதாக முடிவு செய்தனர். ஆனால் நாங்கள் முன்னரே தேர்வு எழுதி முடித்து விட்டு ஊருக்கு தனியாக கிளம்பி சென்று விட்டோம். அன்று முதல் நான் தனியாக ஊருக்கு செல்ல அனுமதி கிடைத்தது. அப்படித்தான் ஒரு நாள் நான் ஊருக்கு புறப்பட்டேன். பேருந்திலிருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் எங்கள் கிராமத்திற்கு. அப்படி ஒரு குக்கிராமம். பேருந்தை விட்டு இறங்கி பயணம் செய்தேன். கையில் ஒரு பை. அதில் அம்மா கொடுத்தனுப்பிய மாமா வீட்டிற்கான பொருட்கள் கூடவே தின்பண்டங்களும் அதில் இருந்தது. சரியாக பகல் 1 மணி இருக்கும். அப்போது பேருந்து நிறுத்தத்தில் இரு பக்கங்களிலும் பெரிய ஆலமரங்கள் 2 அடர்ந்த விழுதுகள் தொங்கிக் கொண்டிருக்கும். அம்மரத்தின் உடம்பெல்லாம் ஆணிகளால் நிரப்பப்பட்டிருக்கும். கூடவே மிளகாய், எலுமிச்சை பழம், முடி எல்லாம் சேர்த்து ஆணியால் அடிக்கப்பட்டிருந்தது. அப்போது இவையெல்லாம் எதற்காக அடித்திருக்கிறார்கள் என்று கூட சிந்திக்க தெரியாத வயது எனக்கு. பேருந்தை விட்டு இறங்கினேன். வடக்கு தெற்காக அமைந்த அந்த தார்சாலையில் நடக்கத் தொடங்கினேன். இரு பக்கங்களிலும் கள்ளிச்செடிகள் அந்த சாலைக்கு வேலிகளாக அமைந்திருந்தது. சற்று தூரம் கடந்திருப்பேன். எனது இடது கை பக்கம் முள்வெளியில் எருமை மாடு சத்தம். மிக அருகில் தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனெனில் சத்தம் மிக தெளிவாக அருகாமையிலிருந்து ஒலிக்கிறது. நமது ஊர்க்காரர்கள் யாராவது மாடு மேய்த்து கொண்டிருப்பார்கள் என்று சற்று முற்றும் பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தொலைவிற்கு யாருமில்லை. எருமை மாடும் அங்கு இல்லை. ஆனாலும் எருமை மாடு சத்தம் மட்டும் காதை துளைக்கிறது. அச்சமயம் பயம் தொற்றிக் கொண்டது. விரைவாக நடந்தேன் என்று சொல்வதை விட ஓடினேன் என்று சொல்வது தான் மிக பொருத்தமாக இருக்கும். எனக்கு நினைவுக்கு வந்த சாமி பெயர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே ஓட்டம் பிடித்தேன். சத்தமும் தொடர்ந்தே பயணித்தது. இப்படியே நானும் சத்தமும் 1 கிலோமீட்டர் தொலைவான தார்சாலையை கடந்து விட்டோம். இனி கிழக்கு மேற்காக அமைந்த மஞ்சாலைக்கு மாற வேண்டும். நான் பயணித்த தார்சாலையில் சென்றால் வேறொரு ஊருக்கு சென்று விடும். இப்போது பாதை மாற வேண்டும். நானும் மாறினேன். சத்தமும் எனது இடது பக்கம் மாறியது. பயத்தின் உச்சிக்கு சென்று விட்டேன். இப்பொழுது எனக்கு தெரிந்த கடவுள் பெயர்களை உச்சரிக்க முடியவில்லை. நானடக்கம் தான் அதற்கு காரணம். ஓடினேன் ஊர் வரும் வரை ஓடினேன். இதற்கிடையில் எனது வலது பக்கம் ஒரு கிணறு பார்த்து கொண்டே கிடந்தேன். சில அடிகள் எடுத்து வைத்தவுடன் அந்த கிணற்றில் டமார் டமார் என்ற சத்தம், அத்துடன் எருமை மாடு சத்தம் அடங்கியது. மாமா வீட்டை வந்தடைந்தேன். அத்தையும் மாமாவும் வரவேற்றார்கள். நடந்ததை கூறினேன். அமைதியாக கேட்ட மாமா, அது எல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பினார். நானும் சாப்பிட தொடங்கினேன். எனது உறவினர் வீட்டு தாத்தா ஒருவர் பேசத் தொடங்கினார். அந்த ஆலமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் எல்லாம் பேய் விரட்டிகள். பேயை விரட்டி வந்து அடித்த ஆணிகள். அங்கு எப்போதும் பேய்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நமது ஊரில் யாரேனும் மருத்துவமனையிலேயே இறந்து ஊருக்குள் கொண்டு வந்தால் அந்த பேய்கள் எல்லாம் அவர்கள் கூடவே வந்துவிடும். பின்னர் அவைகளை அந்த ஆலமரத்தில் அடக்கி விடுவோம் என்று கூறினார். கூடவே வழியில் ஒரு மின்மாற்றி பொருத்திய மின்கம்பத்தில் வீட்டு தகராறு காரணமாக இளைஞன் ஒருவன் ஈரி மின்கம்பிகளை பிடித்து இறந்து விட்டதாகவும் அவனுடைய ஆவியும் அங்கு தான் சுற்றி திரிவதாக சொல்லி முடித்தார். எல்லாம் கேட்டுவிட்டு தூங்க சென்றேன். பின் கடுமையான காய்ச்சலோடு எழுந்தேன். மருத்துவமனைக்கு என்னை அழைத்து சென்றதோடு மந்திரிக்கவும் அழைத்து சென்று திருநீறு அணிவித்தார்கள். இரண்டில் ஏதோ ஒன்றின் காரணமாக அடுத்த நாள் காய்ச்சல் சரியானது.